எக்ஸசைஸ் 3.4ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். சால்வ் தீர்க்க 2 root of x by a plus 3 root of a by x equal to b by a plus 6a by b. இதை சால்வ் பண்ணணும். அதாவது எக்ஸ் சால்வ் அப்படின்னாலே எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுதான் அர்த்தம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். எங்கெல்லாம் ரூட் எக்ஸ் பை ஏன்னு பார்க்குறோமா அங்கெல்லாம் என்ன போட்டுக்கலாம், ஒய்ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 by ஒய் எப்படி எழுதலாம், 1 by ஒய்யை ரூட் ஏ பை எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். எங்கெல்லாம் ஒய்ன்னு பார்க்குறோமோ அங்கெல்லாம் என்ன போட்டுக்கலாம், ரூட் எக்ஸ் பை ஏன்னு போட்டுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் ரூட் ஏ பை எக்ஸ்ன்னு இருக்கோ அங்கெல்லாம் 1 by ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஈக்குவேஷனில் 2 ரூட் எக்ஸ் பை எக்ஸ் பதில் என்ன போட்டுக்கலாம்னு சொன்னேன், ஒய் சொன்னேன்னா ஒய் ப்ளஸ் 3 ரூட் ஏ பை எக்ஸ் பதில் என்ன போட்டுக்கலாம், 1 by ஒய்ன்னு போட்டுக்கலாம். அதாவது 3 × 1 by ஒய் 3 by ஒய் ஈக்குவல் டு பி பை ஏ ப்ளஸ் 6a by b. அவங்க கொடுத்தது அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒய் இந்த 2y கூட மல்டிப்ளானா 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3 by ஒய் ஈக்குவல் டு இந்த b கூட மல்டிப்ளானா b ஸ்கொயர், இந்த a இந்த 6a கூட மல்டிப்ளானா 6a ஸ்கொயர் டிவைடட் பை ab. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒய் வந்து இதோட மல்டிபிள் ஆகுது, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி இந்த ab ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ ab × 2y ஸ்கொயர் என்ன ஆகும், 2ab ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி ab × 3 என்ன வரும், 3ab ஈக்குவல் டு இந்த ஒய் இங்கே வந்து மல்டிபிள் ஆகும்போது b ஸ்கொயர் × ஒய் என்ன வரும், b ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 6a ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வரும். சரியா? ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துருங்க. ஈக்குவல்ட்டுக்கு வந்து ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா 2ab ஒய் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் b ஸ்கொயர் ஒய் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மைனஸ் b ஸ்கொயர் ஒய்யாக மாறும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் 6a ஸ்கொயர் ஒய் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6a ஸ்கொயர் ஒய்யாக மாறும். இந்த ப்ளஸ் 3ab அப்படி எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா by காமனாக இருக்குது. byயை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், 2ay மட்டும் மிச்சம் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா b மட்டும் மிச்சம் இருக்கும். சரியா? அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் இருந்து மைனஸ் 3a வெளியே எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும், 2ay மிச்சம் இருக்கும், இங்கே மைனஸ் b மிச்சம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 2ay மைனஸ் b 2a மைனஸ் b காமனாக இருக்கா? ஸோ அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும், by இருக்கும், இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 3a இருக்கும். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே டேர்ம் தான். ஒன்று 2ay மைனஸ் b, இன்னொன்று by மைனஸ் 3a ஈக்குவல் டு 0. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம், 2ay மைனஸ் b is equal to 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா by மைனஸ் 3a is equal to 0வாக இருக்கலாம். சரியா? இப்போ இந்த மைனஸ் b ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் ப்ளஸ் b, அதாவது 2ay is equal to b. இந்த 2a இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கா, இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ y is equal to b by 2a. இதே மாதிரி தான் இங்கே by மைனஸ் 3a இருக்கா, அப்போ by is equal to மைனஸ் 3a இந்த பக்கம் போனால் 3a. ஸோ y is equal to 3a by b இப்படி மாற்றிக்கணும். புரியுதா? ஸோ எடுக்கும்போது என்னென்னு எடுத்திருந்தோம், ஒய்க்கு பதிலாக ரூட் எக்ஸ் பை ஏன்னு எடுத்திருந்தோமா, மாற்றிக்கோங்க. ஒய்க்கு பதிலாக ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு பி பை 2a. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், இங்கே இந்த ரூட் போயிடும், எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு இது என்ன வரும், பி ஸ்கொயர், இது 4a ஸ்கொயராக மாறிடும். அதேமாதிரி இங்கே ஒய்க்கு பதிலாக ரூட் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 3a பை பி. ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா வர்க்கப்படுத்தினீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ரூட் போயிடும், எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 3a என்ன ஆகும், 9a ஸ்கொயராக மாறிடும். பிஏ ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயராக மாறிடும். இப்போ இந்த டிவைடில் இருக்கலப்பா ஏ, இது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ மேலே இருக்க ஏக்கு கீழே இருக்க ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 4a ஸ்கொயர்னு இருக்கும். இந்த ஸ்கொயருக்கு இந்த ஏ கேன்சல் ஆகிடும், மிச்சம் என்ன இருக்கும், பி ஸ்கொயர் பை 4a இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9, இங்கே ஒரு ஏ இருக்கா, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கா, அப்போ போனால் என்ன ஆகும், a ஸ்கொயர் இன்ட்டு ஏ டிவைடட் பை பி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ a ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு வரும், a கியூப் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 9a கியூப் பை பி ஸ்கொயர்.